ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிக்மால அந்த நியூ அப்டேட். ஸோ ஃபிக்மால என்ன நியூ அப்டேட் அப்படின்னா வந்துட்டு டெவலப்மெண்ட் மோட்ல டெவ் மோட்ல கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கு. ப்ளஸ் டிசைன்ல வந்துட்டு என்னன்னா சஜஸ்ட் ஆட்டோ லேயர் சொல்லிட்டு ஒரு நியூ ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ இந்த ஃப்ரேம் இருக்கு. இந்த ஃப்ரேம்ல எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் லேயர், தனித்தனி லேயரா இருக்கு. நான் எதையுமே குரூப் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த லேயருக்கு வந்து நான் ஆட்டோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் இதை எல்லாத்தையுமே நான் குரூப் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே ஒரே குரூப், இந்த ரெண்டுமே ஒரு குரூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணுவேன். சரியா? இப்போ நான் அது பண்ணாமல் ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணனா நீங்களே பார்ப்பீங்க டிஃப்ரென்ஸ். ஸோ நான் எதுவுமே குரூப் பண்ணாமல் ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணதுனால எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. சரியா? இப்போ இந்த நியூ ஆப்ஷன் நான் சொன்னேன்ல, அந்த ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கீழே ஆட்டோ லேஅவுட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோர் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது மவுஸ் ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சஜஸ்ட் ஆட்டோ லேஅவுட்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கிச்சு. ஓகே, இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஒரே ஆப்ஜெக்ட் அப்படின்றத அதே கன்சிடர் பண்ணி ஸோ அதுவே வந்துட்டு தனியாக ஃப்ரேம் கிரியேட் பண்ணி இப்போதைக்கு எனக்கு டெக்ஸ்ட் எதுவுமே வந்துட்டு மிஸ் அலைன் ஆகலை, எல்லாமே அலைன்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து இந்த ஃபீச்சர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஃப்ரேமுக்கு மட்டும் கிடையாது, உங்களால் மொபைல் ஸ்க்ரீனுக்கும் சரி வெப்சைட்டுக்கும் சரி இதை வந்து உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஒரு குரூப்பாக கன்சிடர் ஆகி நீங்கள் குரூப் ஒருத்தரையும் உட்காந்து குரூப் கிரியேட் பண்ணிருக்க வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது கன்சிடர் பண்ணி அதுவே ஃப்ரேம் கிரியேட் பண்ணி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா வந்து அந்த டெவ் மோடில் சொல்லியிருந்தால, ஸோ இந்த ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரேமை வந்து நான் ரெடி ஃபார் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே அப்படின்னா எனக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஃபார் டெவ், அதாவது லேயர்ஸ் பேனலில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஃபார் டெவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதுதான் அந்த நியூ யூஐ. சரியா? இந்த நியூ யூஐல நான் எந்தெந்த ஃப்ரேம்ஸை வந்து ரெடி ஃபார் டெவ்னு நான் கிளிக் பண்ணியிருந்தேனோ அந்த ஃப்ரேம்ஸ் மட்டும்தான் எனக்கு இங்கே காட்டும். ஸோ இந்த பேஜில் மொத்தம் நான் 4 ஃப்ரேம் வந்து நான் ரெடி ஃபார் டெவ்னு நான் கிளிக் பண்ணியிருந்தேன், மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த 4 ஃப்ரேம் மட்டும்தான் இதில் காட்டும். ஸோ இதுதான் நான் ரீசெண்டாக மார்க் பண்ண ஃப்ரேம். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதாவது இதை வந்து நீங்கள் டெவலப்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அந்த ஒரு ஃப்ரேமை தவிர வேறு எதுவுமே பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரீனில் என்னால் வேறு எதுவுமே பார்க்க முடியாது. நான் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூமின் அண்ட் ஜூம் அவுட் ஆஸ் யூஷுவல் மேலே பண்ணுற மாதிரி தான். ஸோ என்னால் வேறு எந்த ஸ்க்ரீனும் பார்க்க முடியாது, என்னால் வேறு எதுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். மெயின் ஃபோக்கஸ் எனக்கு இந்த ஃப்ரேமில். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் ப்ராப்பர்ட்டி பேனல்ஸில் என்னால் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க முடியும். கோட், சிஎஸ்எஸ், ரியாக்ட் கோட், வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் என்னால் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும். சரியா? இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்துட்டு கீழே பார்த்தாங்க அப்படின்னா அதோட வெர்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரி காட்டும். அதாவது நான் எப்பப்பெல்லாம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணேன், என்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத கிளிக் பண்ணி அவங்களால பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 11 minutes ஆகும் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்றத அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நாங்கள் இந்த ஸ்க்ரீனை டெவலப் பண்ணதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் வந்துட்டு மார்க் ஆஸ் கம்ப்ளீட்னு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து மார்க் ஆஸ் கம்ப்ளீட் எடுக்க போகுது. ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் மேலே வந்து 3 டேப்ஸ் இருக்குது. அதாவது ஆல், ரெடி அண்ட் தென் கம்ப்ளீட்டட். ஸோ ரெடியில் மொத்தம் 3 ஸ்க்ரீன் பெண்டிங்கில் இருக்குது, கம்ப்ளீட்டடில் ஒரு ஸ்க்ரீன் அவங்க முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்களால ஈஸியாக வந்துட்டு ஸோ டுடே இப்போ நீங்கள் ஒரு 3 ஸ்க்ரீன் மார்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு 3 ஸ்க்ரீன் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதில் அவங்களுக்கு என்னென்ன கம்ப்ளீட் பண்ணாங்களோ சைட் பை சைடு அவங்க கம்ப்ளீட்னு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து டிசைனர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கம்ப்ளீட் பண்ண ஸ்க்ரீனில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டு கலரை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு நோட்டிஃபை போயிடும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டிக் மார்க் காமிச்ச இடத்துல எல்லோ கலரில் காட்டுது. அதை நான் திரும்ப கிளிக் பண்ணேன்னா டிசைன் ஹேஸ் சேஞ்ச் சின்ஸ் மார்க் ஹேஸ் கம்ப்ளீட்னு சொல்லி அப்படின்னா நீ கம்ப்ளீட் பண்ண ஃப்ரேமில் வந்துட்டு நீ சேஞ்ச் பண்ணியிருக்க, ஓகேவா அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ நான் டன் வித் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு திரும்ப நோட்டிஃபை போகும். ஸோ எனக்கு ரெடி 3 இந்த இடத்துல இப்போ 4ன்னு மாறி, ஸோ கம்ப்ளீட்டட் இருந்த இடத்துல 1 இருந்த இடத்துல 0. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிசைனர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு இருக்க கம்யூனிகேஷனை வந்துட்டு ஈஸியாக ஆக்கிடும். ஸோ ஒருத்தரவே நான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் போய் பார்த்துக்கோன்னு சொல்ல வேண்டாம். நாங்கள் என்னென்னா சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னும் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ அவங்க ஒருத்தரவே இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்துக்கலாம், என்னடா நான் கம்ப்ளீட்னு கொடுத்த ஸ்க்ரீனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தெரிஞ்சிடும் நான் இதை சேஞ்ச் பண்ணேன், இதிலே உங்களுக்கு காட்டிடும். ஸோ நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத இதை நான் கிளிக் பண்ணி அந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரியிலையும் பார்த்துக்க முடியும். அண்ட் தென் ஆக்சுவலாக யூஐயில் வந்துட்டு சேஞ்சஸ் இருந்துச்சு, பட் எனக்கு வந்து இந்த நியூ அப்டேட் யூஐ வந்துட்டு எதுவும் வரல. பிகாஸ்
நீங்கள் இந்த சப்போர்ட் ஹெல்ப் அண்ட் ரிசோர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் யூஐ 3+AA வெயிட் லிஸ்ட்னு இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஆர் ஆல்ரெடி அந்த வெயிட் லிஸ்ட். ஸோ எனக்கு அந்த யூஐ கிடைச்சதுக்கப்புறம் அந்த யூஐ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த யூஐ எப்படி தான் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் கைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் பார்ப்பேன்.